வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாலினாமியல் இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேசிக் டாபிக் தான். பட் இது மேண்டேட்டரி இந்த சாப்டர்ல எந்த நாமியல் கொடுத்தாலும் we must to know how to verify the relationship between zeros and coefficients. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், ஓகேவா? ஏன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யூ நீட் டு ஸ்டார்ட் ரைட்டிங் த கிவன் பாலினாமியல். ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, பி ஆஃப் எக்ஸ்ன்னு. So given P of x is equals to, okay, y ல கொடுத்திருக்காங்களா? So I need to write P of y now. 7y square minus 11 by 3y minus 2 by 3. இப்போ ஃபுல்லாவே வந்து 3 LCM எடுக்கிறேன். அப்போ this will turn into 21y square minus 11y minus 2 divided by 3 அப்படின்னு வரும். இப்போ நான் ஒரு zeros கண்டுபிடிக்கணும் அப்படின்றதால I need to put equal to 0. அப்போ எனக்கு வெறுமனே இந்த பாலினாமியல் எனக்கு வெறும் 21y ஸ்கொயர் மைனஸ் 11y மைனஸ் 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 மட்டும் வச்சு போடலாம். எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, whenever the given polynomial contains the fraction coefficients இருக்குன்னா நீங்க LCM எடுத்துட்டு தான் சால்வ் பண்ணணும். அந்த பை 3 வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நான் வந்து இதை வச்சு தான் போட போறேன், ஓகேவா? எதை வச்சு? வாட் ஐ எம் கிவிங் யூ பாக்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மு ஃபுல்லாவே நம்ம போட போறோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 21 இன்ட்டு மைனஸ் 2, அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மைனஸ் 42. மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 42 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 11 வரணும். என்னென்ன ஃபேக்டர்ஸ்மா எழுதுவோம்? 13 ஆர் 14 த்ரீஸ் ஆர் வரும், 14 த்ரீஸ் ஆர்னு வரும். ரெண்டுமே நெகட்டிவ் இருக்குன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்துடணும், ஓகேவா? நீங்க செக் பண்ணி பாருங்க. 14 இன்ட்டு 3 மைனஸ் 42வா? மைனஸ் 14 3யும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் 11 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் இங்க கொண்டு வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ண போறேன். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்றேன். இங்க y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் யாரு? 21. அந்த 21 யூ ரைட் இட் ஹியர் அண்ட் ட்ரை டு கேன்சல். அப்போ இதை கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா மைனஸ் 2/3 வருமா? இது டைரக்டாவே 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/7 வரும். இப்போ டினாமினேட்டர்ல வேரியபிளை போட்டுட்டு கீழே இருந்து மேல சேர்த்து எழுதணும். அதாவது 3y minus 2 அண்ட் தென் இங்கேயும் கீழே இருந்து மேல சேர்த்து எழுதுங்க 7y plus 1 பேஸ்ட் ஆன் த சிம்பிள். டினாமினேட்டர் இருந்து கீழே இருந்து மேல, டினாமினேட்டர் டு நியூமரேட்டர் யூ ஆர் மூவிங். நியூமரேட்டர் பிளஸ்ஸா இருந்தா பிளஸ் போட்டுருங்க, மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டுருங்க. இப்போ இதை நீங்க தனித்தனியா ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா, அதாவது ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 3y minus 2 equal to 0 வரும், which implies y equal to 2/3. Similarly, 7y plus 1 is equals to 0 வரும், அப்போ y equal to minus 1/7. ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேரையும் தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்க போறேன். சரியா? ஸோ கொஞ்சம் கவனிங்க, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெயின் கேமே ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட் ஆல்பா ஈக்குவல் டு 2/3, பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1/7. அதாவது நான் ஜீரோஸை வச்சு சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்க போறேன். எதை வச்சு? ஜீரோஸை வச்சு. அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ என்ன ஆகும்? 2 plus 3 plus minus 1/7. ஸோ என்ன கிடைக்கும்? 7 2s are 14, 3 1s are 3/21. ஜஸ்ட் நான் அப்படியே என்ன பண்றேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் கெட்டிங் 11/21 சம் ஆஃப் ஜீரோஸ். அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்பா பீட்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 2/3 into minus 1/7. Calculation possible இல்லை. ஸோ ஐ எம் கெட்டிங் டைரக்ட்லி மைனஸ் 2/21. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கிடைச்ச ஜீரோஸை வச்சு வந்த சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இதுவும் இப்போ டைரக்டாவே உங்களுடைய பாலினாமியல இருந்து ஐ எம் கோயிங் டு ரைட். உங்க பாலினாமியல் என்னது? உங்களுடைய பி ஆஃப் ஒய் என்னது? 21y ஸ்கொயர் மைனஸ் 11y மைனஸ் 2வா? இதுல உங்களுடைய ஏ வேல்யூ யாரு? 21, பி வேல்யூ யாரு? மைனஸ் 11, சி வேல்யூ யாரு? மைனஸ் 2. இப்போ டைரக்டா கோஎஃபிஷியன்ஸை வச்சு சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த ஏபிசின்றது யாரு? உங்களுடைய கோஎஃபிஷியன்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ஸை வச்சு how to write your sum of zeros and product of zeros? Alpha plus beta is minus b by a, which is minus of b உடைய வேல்யூ ஆல்ரெடி minus 11 by a வந்து 21, so 11/21. Similarly, what is your product of
zeros C by A, C வந்து -2 by 21. Now you observe, மேல ஒயிட் கலர்ல இருக்கிறது என்னுடைய ஆல்பா பீட்டாவை வச்சு கொண்டு வந்த சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஓகேவா? வாட் ஐ எம் கிவிங் யூ ஸ்டார் ஹியர். ஸோ இந்த ஸ்டாரும் இந்த ஸ்டாரும் ஈக்குவலா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கு பாருங்க. இதுதான் வெரிஃபிகேஷன். சொல்றது புரியுதா? ஸோ வாட் எவர் த பாலினாமியல் தே ஆர் கிவிங், நீங்க ஆல்பா பீட்டாவை வச்சு கொண்டு வர சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் டைரக்டா பாலினாமியல் இருக்கிற ஏபிசியை வச்சு கொண்டு வர சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் சேமா இருக்கணும். ஓகேவா? ஹென்ஸ் ஹென்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அப்படியே ஃபுல்லா எழுதுருங்க. ஹென்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் ஜீரோஸ் வெரிஃபைடுன்னு போட்டுருங்க. அவ்வளவுதான். சொல்றது புரிஞ்சுதா? இது ஈக்குவலா தான் வரணும். நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஈக்குவலா வரல அப்படின்லாம் போடக்கூடாது. இது ஈக்குவலா தான் வரும். சரிங்களா? இது சம்திங் லைக் இது ப்ரூஃப் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். இப்போ ப்ரூவ்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவோம்ல, அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இது. வெரிஃபை இருக்கிறதால இது மேபி வரும், மேபி வராம கூட போகும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ஆல்வேஸ் கண்டிப்பா ஈக்குவலா வரும், வரணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எக்ஸ்பிளனேஷன். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய என்சிஆர்டி புக்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதே மாதிரி நிறைய சாப்டர்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டே வருவேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம், என்ன மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமீடியட்லி ஹிட் லைக் அண்ட் கமெண்ட்ல வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போங்க. சஜஷன்ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.